வணக்கம். வில்வதுளசி எங்கள் குழு சார்பாக மற்றொரு முறை உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோங்க. ஒவ்வொரு வாரமும் வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்களை உங்கள் கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்துறது தான் எங்கள் சேனலோட நோக்கம். அது மாதிரி இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற ஒரு சிற்றூரில் உள்ள திருக்கோயில் தான் பழையாறை வடதளி என்று அழைக்கப்படும் அருள்மிகு விமலா நாயகி சமேத தர்மபுரீஸ்வரர் திருக்கோயில் முழையூர். இத்திருக்கோயிலானது பட்டீஸ்வரத்திலிருந்து நேர் சாலையில் சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது. இது வள்ளலார் கோயில் எனவும் சிறப்புடன் அழைக்கப்படுகிறது. நாயன்மார்களால் பாடல் பெற்ற சிவத்தலங்களில் இது 141வது சிவத்தலமாகவும் காவிரி தென்கரை அமைந்த 27வது திருத்தலமாகவும் விளங்குகிறது. கோச்சங்கட் சோழனால் கட்டப்பெற்ற 70 மாடக் கோயில்களில் இந்த திருக்கோயிலும் சிறப்பாக கட்டப்பெற்றுள்ளது. பழையாறையில் இருந்த 19 கோயில்களில் பலவும் அழிந்துவிட்ட நிலையில் இப்பகுதியில் 4 திசைகளிலும் வடதளி, கீழ்த்தளி, மேல்தளி மற்றும் தென்தளி என்னும் கோயில்கள் இருந்தன. அவற்றுள் இப்பகுதியானது கீழப்பழையாறை வடதளி என்று அழைக்கப்படுகிறது. நுழைவாயிலை கடந்து உள்ளே சென்றதும் மற்றொரு வாயில் இருக்கிறது. அவ்வாயிலின் மேற்பகுதியில் நடுவில் சிவன் பார்வதியுடன் ரிஷபத்தில் அமைந்துள்ள நிலையில் உள்ள சுதை சிற்பம் அழகுற காட்சியளிக்கிறது. இவ்வாயிலின் வழியே உள்ளே கோயிலின் இடதுபுறமாக திரும்பினால் 12 லிங்க திருமேனிகள், அதாவது 12 ராசிக்குரிய சிங்க திருமேனிகள் அழகுடன் காட்சியளிக்கின்றன. அவை மேஷலிங்கம், ரிஷபலிங்கம், மிதுனலிங்கம், கடகலிங்கம், சிம்மலிங்கம், கன்னிலிங்கம், துலாலிங்கம், விருச்சிகலிங்கம், கும்பலிங்கம், மீனலிங்கம் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. உயர்ந்த நிலையிலே மாடக்கோயில் அமைப்பில் உள்ள தளத்தில் படியின் வழியாக ஏறி உள்ளே செல்லும் பொழுது மூலவரான தர்மபுரீஸ்வரர் மேற்கு நோக்கிய நிலையிலே கருவறையில் காணப்படுகிறார். அவருக்கு வலதுபுறம் இறைவியான விமலநாயகியின் சந்நிதி அழகுற காட்சியளிக்கிறது. தெற்கு நோக்கிய நிலையில் நமக்கு சிரித்த முகத்துடன் அருள்பாலிக்கிறார் இறைவி. மாடக்கோயில் அமைப்பிலான தளத்தில் உள்ள திருச்சுற்றில் அர்த்தநாரி, துர்க்கை, பிரம்மா, லிங்கோத்பவர், தட்சிணாமூர்த்தி, விநாயகர் ஆகியோரின் சிலைகளும் அழகுற அருள்பாலிக்கின்றன. இதே சுற்றில் சண்டிகேஸ்வரர் சன்னதியும் அப்பர் சன்னதியும் கூட அழகுற காட்சியளிக்கிறது. அயலாம் பறி குஞ்சமண் கையருள் நிலையினான் மறைந்தான் மறை கொண்ணுமே அலையினார் பொழிலாரை வடதளி நிலையினானடியே நினைந்துமினே என்று தொடங்கும் அழகிய பாடல்களை அப்பர் பெருமான் இந்த கோயிலின் தலமூர்த்தியின் மீது பாடியிருக்கிறார். இத்திருக்கோயிலில் கார்த்திகை மற்றும் கார்த்திகை மாத சோமவாரங்கள், சிவராத்திரி, சித்திரை மாத பிறப்பு விழா மற்றும் ஒவ்வொரு மாதமும் வரும் ரோகிணி நட்சத்திரங்கள் ஆகியவை திருவிழாக்களாக மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. நாயன்மார்கள் 4வரில் ஒருவரான திருநாவுக்கரசு சுவாமிகள் இத்தலத்தில் உண்ணா நோன்பிருந்து இறைவனையும் இறைவியையும் தொழுததாகவும் இங்கு ஒரு தொன்னம்பிக்கை விளங்குகிறது. சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் 63 நாயன்மார்களில் ஒருவரான அமர்நீதி நாயனார் இத்திருத்தலத்தில் பிறந்தவர் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. இவர் 7ஆம் நூற்றாண்டின் முன்னமையே பிறந்திருக்கிறார். பழையாறை என்னும் இந்த தொன்மையான பகுதியிலே பிறந்தார். கோவணக் கள்வராக வந்த சிவபெருமானின் முன்பு துலா தட்டில், அதாவது தராசில், தன் மனைவி மகனுடன் ஏறி தன்னையே அவருக்கு அர்ப்பணித்து அத்தட்டே விமானமாகச் செல்ல சிவபதம் பெற்று பெருமைக்குரியவர் ஆவார் என்பது குறிப்பிடத்தக்கது.
மிக அழகாக இந்த கோயில் பராமரிக்கப்படுதுங்க. அதாவது மிகச்சிறிய கோயில் இருந்தாலும் மிக அழகாக அற்புதமாகவே பராமரிக்கப்படுகிறது. அதாவது ஒரு புறம் பார்த்தீங்கன்னா வயல்வெளிகள் மற்றும் அடர்ந்த மரங்கள் இருக்குதுங்க. இந்த மாதிரி கோயில்களுக்கு தான் நீங்கள் வரணும். அதாவது புதிய கோயில்கள் கட்டணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது. நான் என்னுடைய பல காணொளிகளில் சொல்கிற மாதிரி இதே போன்ற பழைய கோயில்கள், புராதனமான கோயில்களுக்கு நீங்கள் அனைவருமே வர வேண்டும். இந்த மாதிரி கோயில்களுக்கு நீங்கள் உதவிகள் புரிய வேண்டும். அவ்வாறு உதவிகள் செஞ்சிங்கன்னா இந்த கோயில் மட்டுமல்லங்க, இந்த கோயிலில் பணியாற்றும் பணியாளர்களின் வீட்டில் ஒருவேளை அடுப்பு எரியும் அப்படிங்கிறது தாங்க ஒரு நிதர்சனம். அதனால் இந்த மாதிரி கோயில்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கோயில்களுக்கு வந்து ஆதரவு நீங்கள் கொடுக்கணும். இந்துத்துவாய் வளர்ப்போம், நாம் இந்துவாய் இருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு மீண்டும் ஒரு முறை உங்களை மற்றொரு கோயிலில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நிமிஷம், நீங்கள் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள்.